அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், குறிப்பாக ஏகத்துவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக, சிறந்த மனிதர்களும் சிறந்த செயல்பாடுகளும் என்ற தலைப்பை எனக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தேர்வு செய்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் படைத்திருக்கின்ற எத்தனையோ படைப்பினங்களிலே ஆகச்சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். சிறந்தவனாக உயர்ந்தவனாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு சிறந்த செயல்பாடுகளும் ஒழுக்கங்களும் சக மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளின் மூலமாக அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறான். அத்தகைய சிறந்த செயல்பாடுகளை சிறந்தவனாக திகழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது, முதலில் அந்த சிறந்த நல்ல விஷயங்களுக்காக மனிதன் ஆசைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்துல் முத்தஃபிஃபின், குர்ஆனுடைய 83வது சூரா அத்தியாயம், அந்த சூராவினுடைய 26வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அல்லாஹ் மனிதர்களுக்கு சோனத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல முஃமின்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி குறிப்பிட்டு இறுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மனிதா, நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் நல்லவற்றில், இந்த சோனத்தில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் நீ ஆசைப்படு. வெறுமனே முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஒரு நெறியை கொடுத்துவிட்டு வழிகாட்டாமல் அல்லாஹ் விடவில்லை. வழிமுறையை அல்லாஹ் நமக்கு காட்டுவதற்கு முன்பாக சொல்லித்தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நல்ல விஷயங்களில் நீ ஆர்வத்தை, கவனத்தை செலுத்து. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இந்த உலக வாழ்க்கை அல்ல, மறுமையில் அல்லாஹ் நமக்கு தர இருக்கிற சொர்க்கம், ஜன்னத்து தான். ஒவ்வொரு முஸ்லிமான மொமினான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விருப்பமும் அதுவும் கூட தான். அல்லாஹ் எப்படியாவது எனக்கு சொர்க்கத்தை தந்துடணும். அதற்கு அல்லாஹ் முதல் விஷயமாக பேசும் பொழுது, ஆசைப்படு, நான் நல்லது செய்யணும், நல்ல விஷயங்களில் நான் ஈடுபடணும், என் மூலமாக நற்காரியங்களில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கணும். ஏன்னா மனிதனுடைய யதார்த்தம், இயல்பு என்ன? உலகத்தில் அவன் பிராண்டை தான் எதிர்பார்க்கிறான். அவன் போடக்கூடிய சட்டை பிராண்ட், அவன் பயன்படுத்தக்கூடிய வாகனம் பிராண்ட். மனிதன் உலகத்தில் எதையெல்லாம் அவன் வாங்கிக் கொள்வானோ, உணவாக அவன் உடுத்துக் கொள்வானோ, எதுவாக இருந்தாலும் பிராண்டை தான் எதிர்பார்க்கிறான். அப்படி அல்லாஹ் அத்தகைய உலக வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நல்ல விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்தை, கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்ற தகவலை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். சொன்னதோடு மட்டுமல்லாமல் நமக்கு முன் வாழ்ந்த நபித்தோழர்களுடைய சில நல்ல பழக்கங்களை, செயல்பாடுகளை நமக்கு முன்மாதிரியாக எடுத்தும் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்
59வது சூரா. அந்த சூராவில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால் சூரத்துல் ஹஷ்ர் 10வது ஆயத் வசனம். சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த நல்ல பண்புகளை, உயர்ந்த சிறந்த அமல்களை அல்லாஹ் நமக்கு இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் இருந்த அந்த செயல்பாடுகள், உயர்ந்த குணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம், நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர்களுக்கு பின் சிலர் வந்தார்கள். வந்தவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், யகூலூன ரப்பனா ஃபிர் லனா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பார்கள், எங்கள் இறைவனே எங்களையும் வலி இஹ்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான், நல்ல கவனிக்கக்கூடிய வார்த்தைகள், விஷயம் இது. சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்றால், உயர்ந்த குணத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றான், பேசுகின்றான். இறைவா எங்களையும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திய எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டோர் மீது எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை, கோபத்தை, காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடாதே. நபித்தோழர்கள்ட்ட இருந்த உயர்ந்த அந்த நல்ல குணங்களை, உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் எடுத்து சிறப்பித்து பேசுகின்றான். சஹாபாக்கள் யார்? தங்களுக்கு முன் சென்றவர்களை குறித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள், துஆ கேட்கிறார்கள். இறைவா எங்களுக்கு முன் சென்றவர்கள் ஈமானில் இறை நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அவர்கள் செய்த குறைகளை, குற்றங்களை நீ மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது அம்சம்தான் மிக முக்கியமானது நமக்கு. அவர்களை பற்றிய எங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. இதெல்லாம் நமக்கு படிப்பினையான ஒரு வார்த்தை. பிறரை பற்றி குரோதங்களாக, விரோதிகளாக, கோபத்தை படக்கூடியவர்களாக, காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஏகத்துவம், குர்ஆன் ஹதீஸ், ஆனா அவ்வளவு விஷம் உள்ளங்களில். இதைத்தான் நபித்தோழர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எங்களுடைய சகோதரர்களுடைய விஷயங்களில், அவர்கள் சம்பந்தப்பட்டவற்றில் எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை ஏற்படுத்தாத. குரோதம்னா என்ன? கோபம், அவனுக்கு எதிராக விரோதமான செயல், அவனுக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சி, எதையும் செய்ய துணிவான். குரோதத்தை வளர்த்து கொண்டால் அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், அவனை பற்றி எதெல்லாம் இருக்கிறதோ பரப்புவான். குரோதத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவுகள், இதை நபித்தோழர்களுடைய உயர்ந்த பண்பாக அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா நம்ம உயர்ந்த மனிதர்கள் தானே. ஆடு, மாடு, கழுத எல்லாத்தையும் விட அல்லாஹ் நம்மை உயர்வாக படைத்து வைத்திருக்கிறான் என்றால், சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால நல்லவற்றை எது, என்னுடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடியது எது, என்னை சுவனத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது எது, நரகத்தினுடைய கேடுகட்ட பாதையை விட்டு என்னை நான் தடுத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்கள், விஷயங்கள், பண்புகள் என்ன என்பதை சிந்தித்து செயல்படக்கூடியது மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால தான் சிறந்த மனிதர்களும் சிறந்த செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்கணும். அதற்கு உதாரணமாக சூரத்துல் ஹஷ்ரில் நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பித்து பேசின 59வது சூறாவில் 10வது வசனத்திற்கான ஒரு தகவலாக உங்களிடத்தில் நான் எடுத்து சொன்னேன். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ற பெயரை சுமந்தே எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்தவற்றை
குர்ஆன் ஹதீஸ் மூலமாகத்தான் நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு ஜமாத்தாக, முஸ்லிம்களாக, மோமின்களாக இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சகோதரத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா? இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கிறதா? கேள்விப்பட்டால் சண்டை முட்டக்கூடிய அளவிற்கான வார்த்தைகள், எத்தனையோ தீமைகள் இஸ்லாம் பட்டியலிட்டிருக்கிறது. மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் இயல்பிலே அல்லாஹ் இது தீமையான விஷயங்கள் என்று பட்டியலிட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல உயர்ந்த மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாத கேடுகட்ட அசிங்கமான, பாவமான, மோசமான, அருவருக்கத்தக்க தீமை என்று சில இருக்கிறது. அதுல ஒன்று இருக்கவே கூடாத பண்பு பிறரை பற்றி புறம் பேசுறது தான். கேடுகட்ட பாவம் இது, அசிங்கமான பாவம் இது. மற்ற பாவங்களை குறித்து அல்லாஹ் அப்படி பேசல. புறம் பேசுவதை குறித்து அதற்கான டெஃபினேஷன், விளக்கங்களை கொடுக்கிற பொழுது அசிங்கமான பாவம் அதை விட வேறு எதுவும் இருக்காது. இத்தகைய புறம் பேச்சுகளை ஒரு மோமினிடத்தில் இருக்கவே கூடாத ஒரு பாவம். ஏன்னா இஸ்லாம் அந்த அளவுக்கு புறம் பேசுவதை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்க ஏன் இவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை பதிவு செய்து இதனால் தான் இப்படி இவர்கள் பேசுகிறார்கள். என்ன தகவல் என்றால், சூரத்து ஷுரா, குர்ஆனுடைய 26வது அத்தியாயம். அந்த சூராவில் 221, 222, 223 இந்த 3 வசனங்கள் போதும் புறம் ஏன் அவன் பேசுகின்றான். மோமினாக இருக்கிறான், அல்லாஹ்வை நம்புபவனாக இருக்கிறான், மறுமையை ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருந்தும் ஏன் பிறரை பற்றி தீமை, புறத்தை பேசுகிறான் என்றால், அல்லாஹ் சொல்கின்றான், ஹல் உனப்பியுக்கும் அலா மன் தனஸலு ஷயாத்தீன். ஷைத்தான் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? ஷைத்தான் ஒருத்தன் மீது வந்துருவான், அப்படி இல்லை. ஒருவனை ஷைத்தான் எப்படி நேரான வழியை விட்டு, நல்ல விஷயங்களை செய்வதை விட்டு தடுப்பதற்கான வழியை ஷைத்தான் செய்வான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஹல் உனபியுக்கும், நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, அலா மன் தனஸலு ஷயாத்தீன். ஷைத்தான் யார் மீது இறங்குகின்றான். ஷைத்தான் கூட இருந்தா சொர்க்கத்திற்குரிய வேலையா செய்வான்? நன்மைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவான்? தீமைகள் செய்வதற்கான வழிகாட்டுதல்களை ஷைத்தான் வழங்குவான். அப்படி ஒரு மனிதன் மீது ஷைத்தான் இறங்குகிறான் என்றால், அப்பேற்பட்ட மனிதனுடைய குணங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிற பொழுது, தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், பாவியான பெரும் பொய் கூறும் ஒவ்வொருவர் மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். அல்லாஹ் காப்பாற்றணும். ஷைத்தான் எல்லா மனிதர்களையும் கெடுக்க மாட்டான். பொய் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாவி மீதும் ஷைத்தான் இறங்குகின்றான். ஷைத்தான் இறங்கிவிட்டால், ஒரு மனிதனோடு ஷைத்தான் இருந்தால், அந்த மனித ஷைத்தான் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்கின்றான், யுல்கௌன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிமூன். அவர்கள் கேட்கக்கூடிய, சொல்வான் இல்ல, அவனை பத்தி இவனை பத்தி அவனை பத்தி எல்லா விஷயங்களையும் வார்த்தைகளையும் பிறரின் காதில் போடுகிறான். எதையெல்லாம் அவன் தன்னுடைய காதில் கேட்கிறானோ அதை அவர்கள் செவியுற்றதை பிறருடைய காதுகளில் அவர்கள் போடுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஷைத்தான் இறங்கினா என்ன விளைவு என்று பாருங்க. புறம், பிறரை பற்றி பொய்யா பேசுவான், பார்த்திருக்க மாட்டான், உண்மையை விசாரிச்சிருக்க மாட்டான்.
ஷைத்தான் இறங்கிட்டான். ஷைத்தானுக்கு நண்பன் ஜிகிரி தோஸ்த் ஆயிட்டான். ஆன பிறகு அல்லாஹ் அவனுக்கு சொல்கின்றான், யுல்கௌன ஸமஅ வ அக்ஸருஹும் காதிபூன். அடுத்த விஷயத்தில் பிறருடைய விஷயத்தை பிறருடைய காதுகளில் போட்டுக்கொண்டே இருப்பான். இவன் மீதுதான் ஷைத்தான் இறங்குகின்றான். ஷைத்தான் இறங்கினா புறத்தை பேச ஆரம்பிச்சிருவான். அப்படி யார் நாம இருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஷைத்தானுக்கு அடிபணிந்தவனாக இருக்கிறேனா அல்லது உண்மையிலேயே ரஹ்மானுக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு நான் வாழ்றேனா என்பதை முடிவு செய்யக்கூடிய வசனம் இது. ஷைத்தான் இறங்கிவிட்டால் கண்டதையெல்லாம் பேசுவான், பிறரை பற்றி அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், பிறருடைய தகவல்களை மற்றவர்களுடைய காதில போட்டுக்கிட்டே இருப்பான். அக்தருஹும் காதிபுன், இவர்கள் தான் அதிகமான பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சூரத்து ஷுஆரா, குர்ஆனுடைய மீண்டும் சொல்கிறேன் 26வது அத்தியாயத்தினுடைய 221, 22, 23 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். அபூதாவூத்ல 4992வது இலக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஃபாபில் மர்இ கதிபன், அவன் பொய்யன் என்பதற்கு போதுமானது எது என்றால் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டதெல்லாம் அப்படியே பரப்பிக்கிட்டே இருப்பான். இவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று எது என்றால், அங்க அப்படி பேசிட்டாங்க, அவன் அப்படி செஞ்சிட்டான், அடிச்சிட்டான், அவன் அப்படி பேசிட்டான், அவன் அதை செஞ்சிட்டான், இதை செஞ்சிட்டான், கேட்டதையெல்லாம் பிறரிடத்தில் பரப்பக்கூடியவன் தான் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க. எவ்வளவு அசிங்கப்படுத்தக்கூடிய தகவலை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. பொய்யன் என்ற ஒரு அவப்பெயரை பெற்றுத்தரக்கூடியது இந்த புறம். ஷைத்தான் உன்னிடத்தில் இறங்குகிறான் என்பதற்கு போதுமானது இந்த புறம். இதை விட ஒரு அசிங்கம் என்ன வேணும்? மோசமான ஒரு பாவம். விபச்சாரத்தை பற்றி கூட அல்லாஹ் இப்படி பேசல, புறத்தை பற்றி அவ்வளவு அல்லாஹ் பேசுறான். எந்த அளவுக்கு என்றால் சூரத்துல் ஹுஜராத், குர்ஆனுடைய 49வது சூராவில் 12வது ஆயத் வசனம், அல்லாஹ் மோமின்களை அழைத்து சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவான அறிவுரை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை நம்பியவன், நான் மோமின் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனை, மார்பு தட்டக்கூடியவனை, குர்ஆனும் ஹதீஸும் பேசக்கூடியவனை அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், கஸீரம் மினஸ்ஸன், சந்தேகம் கொள்வதை, அதிகமானவற்றை சந்தேகம் கொள்ளக்கூடிய விஷயங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா அல்லாஹ் விலக சொல்றான்? இன்ன பஅத தன்னி இஸ்முன், சந்தேகம் கொள்வது சிலது அது பாவம். பாவத்தை செய்யாதப்பா, நீ முஃமினாக இருக்கிற, நீ இறை நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிற, இந்த உலக வாழ்க்கை விட மறுமை வாழ்க்கை தான் ஆக சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ போய் பிறருடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளலாமா? சந்தேகம் கொள்வது அது பாவம் என்று அல்லாஹ் பேசுறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஜஸ்ஸசு, நோண்டாத, மற்றவர்களுடைய குறையை நோண்டாத. ஏன்டா நோண்ட? அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன பண்றான், இவன் எங்க போறான், இவன் என்ன செய்யறான், யாருக்கு என்ன துரோகம் பண்ண, நீ யாருப்பா நோண்டதுக்கு? உனக்கு அதிகாரம் கொடுத்தது என்ன? உனக்கு இந்த ஆற்றலை வழங்குது யார்? அல்லாஹ் கேட்கிறான், வலா தஜஸ்ஸு, நோண்டாத, துருவி துருவி ஆராயாத, பிறருக்கு பின்னாடி போகாத, சாவாத. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதே. துப்புறா அல்லாஹ், செய்யாதடா. நீ உன்னை மோமின் என்று கண்ணியப்படுத்தி வச்சிருக்க, அப்பேற்பட்ட கண்ணியம் உடையவனாக இருக்கிற நீ செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? காரி துப்ப வேண்டியது. வலா தஜஸ்ஸசு, நோண்டாத, பிறர் எக்கேடு கெட்டு போட உனக்கு என்ன? நீ பிறருடைய விஷயத்தில் நல்லுள்ளம் கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு எதையெல்லாம் தீங்காக இருக்கிறதோ அதை தடுக்கக்கூடியவனாக இருப்பாய். நீ செய்யாதப்பா, நீ ஈடுபடாத, நீ முஃமினாக இருக்கிற, ஏகத்துவத்தை பேசக்கூடியவனாக இருக்கிற, நீயே இந்த செயலை செய்கிற, உண்மை அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தால் தீமை செய்யக்கூடியவனை தடுக்கக்கூடியவனாக நீ இருப்ப.
அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்து வலா யகுதப் பஅதுக்கும் பஅதா, சிலர் சிலரை பற்றி புறத்தை பேசாத. அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த புறம் பேசுவது எவ்வளவு அசிங்கம், அறிவறுக்கத்தக்கது என்பதை சொல்வதற்காக அல்லாஹ் அடுத்த வாசகத்திலே வார்த்தையில் பயன்படுத்துகின்றான். கேட்கின்றான், கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா. அடேய், இறந்துவிட்ட தனது சகோதரனுடைய மாமிசத்தை, கரியை சாப்பிடுவதற்கு நீ ஆசைப்படுவாயா? நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒருத்தன் இறந்து பிணமாக, ஜனாசாவாக, மையத்தாக, செத்த பிணமாக கிடக்கக்கூடிய அவனுடைய கரியை, இறைச்சியை நீ சாப்பிடுவதற்கு அய்யுஹிப்பு அஹதுக்கும் நீ விரும்புவியா? ஃபகரிஹ்துமு, அதை நீங்க வெறுப்பீங்க. சீ, எவ்வளவு மோசமானது. பன்னிய கறி ஹராம் என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சாராயத்தை ஹராம் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அப்படி சாராயத்தை குடிக்கக்கூடியவன், பன்றி கறியை உணவாக உட்கொள்ளக்கூடியவர்களோடு நாம நட்பை கொள்வோமா? கேடுகட்ட பழக்கங்களை கொண்டவனிடத்தில் சகோதரத்துவத்தை பேணுவோமா? சீ, அசிங்கத்தை செய்யறான், சாராயத்தை குடிக்கிறான், அல்லாஹ் தடை செய்த ஹராம் செய்கிறான், அவனை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று பேசுவீர்கள். அது போல புறம் பேசக்கூடியவர்களை அப்புறப்படுத்த வேணும். ஏன் தெரியுமா? செத்த பிணத்தினுடைய கரியை, இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்றான். புறம் பேசுறவன், அடுத்தவன் பற்றி கழுவி கழுவி ஊட்டவன், இதை வேலையாக கொண்டிருக்கிறவன் பிறரை பற்றி பேசாமல் இருந்தால் அவர்களுடைய மூளையை, மண்டையை சிதறிவிடும் அளவிற்கு ஒருவரை பற்றி புறம் பேசாவிட்டால் அவனுக்கு தூக்கமே வராது, அந்த நாளே போகாது. ஊருக்கு 4 பேர் இருக்கிறான், அவனை எல்லாம் எப்படி ஒதுக்கணும்? சீ, செத்த பிணத்துடைய கரியை சாப்பிடக்கூடிய உன்னோட என்னடா நட்பு? அல்லாஹ் கேட்கிற, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, செத்தவனுடைய கரியை நீ சாப்பிட விரும்புவியா? ஃபகரிஹ்தும், அதை வெறுக்க மாட்ட? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, அவ்வளவுதான். எண்டு அல்லாஹ்வுடைய அச்சம் உன்கிட்ட இருந்தா பிறரை பற்றி என்ன சொல்லி பேச மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் எப்பேற்பட்ட நாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மனைவியாக இருந்தால் மனைவியை தூக்கி நரகத்தில் போடு, என்ன விடு என்று கணவன் பேசுவான். தகப்பனார் இருந்தால் தாயை விட்டு ஓடி போய் என்று பேசுவான். அப்பேற்பட்ட மறுமை நாள்ல இந்த புறம் பேசுறாங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புறம் அர்த்தவனை பற்றி கழுவி கழுவி ஊத்தணும். இதே 24 மணி நேர வேலை. ஏகத்துவத்தை பிரச்சாரமா செஞ்சிருக்கலாம், எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கலாம். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை விட எஸ்ஐஆர் ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன? ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு முஸ்லிமையும் சகோதரனையும் பார்த்து நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி விளக்கம் கொடுத்திருக்கலாம், புண்ணியமாச்சு கிடைச்சிருக்கும். அடுத்தவர்களை புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரியில 2442 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, மன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறானோ, சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அந்த முஸ்லிமுடைய குறையை நாளை மறுமை கியாமத் நாளில் அல்லாஹ் மறைப்பான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! உலகத்திலே புறம் பேசக்கூடியவர்களே, பிற சகோதரனுடைய கரியை, செத்த பிணத்தினுடைய கரியை, இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே, இந்த பகுதியில், நம்மளுடைய பாலக்குள்ள தர்மபுரியில் எங்கே இருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த ஊர் வட்டத்தில் நீங்கள் பிற முஸ்லிம் சகோதரனுடைய குறையை நீங்கள் பரப்பிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மக்கள் திரட்டப்பட்டிருக்கிற அந்த மஹ்ஷர் மன்றத்தில், இதான் இவன் மோமினாக இருந்தா, முஸ்லிமாக இருந்தா, ஏகத்துவாதியா இருந்தா, இவன் சக முஸ்லிமனுடைய குறையை மறைக்கவில்லை, இதோ இவன் செய்த கேடுகெட்ட குறையை பாருங்க. உன் மனைவிக்கு தெரியாம நீ செஞ்சிருப்ப, அது அல்லாஹ் நாளை மறுமையில அப்புறப்படுத்துவான். உன் பிள்ளைக்கு தெரியாத பாவமா நீ செஞ்சிருப்ப, அதனாலே ஒட்டுமொத்த உலக மக்கள் திரட்டப்பட்டிருக்கிற மஹ்ஷர் மன்றத்தில் உன்னுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்து தொங்க விடுவான். புறம் பேசணும்னு சொல்லி நீ அவ்வளவு கஷ்டப்படுவ.
ஏன் பிற முஸ்லிம் சகோதரனுடைய பாவத்தை குறையை துருவி துருவி நான் ஆராய்ந்து எல்லா காதுகளை ஏண்டா போட்டன்யாவ அல்லாஹ் உன்னுடைய குறையை ஒட்டுமொத்த உலக மக்கள் திரண்டிருக்கிற அந்த மஹ்ஷர் மன்றத்தில் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா மறைக்க வேண்டும் என்றால் இங்கே உன்னுடைய முஸ்லிம் சகோதரனுடைய குறை மறைக்கணும். அவ்வளோ என்ன உனக்கு வெறி, அதில் என்ன உனக்கு அவ்வளோ ஆர்வம்? தொழுவதை விட, நன்மை செய்வதை விட, மறுமை நாளுக்கு தேடிக் கொள்வதை விட, அடே நான் தொழுகின்ற தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுறதா இல்லையா என்ற ஆர்வம் கூட இல்லை, அதை பற்றிய கவலை கூட இல்லை. பிறரை பற்றி சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நாளே போகாது. எவ்வளவு ஒரு கேடுகட்ட பாவம் இது. ஒரு மோமின் என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா அல்லாஹ் அதை தான் கேட்கிறான். செத்த பிணத்துடைய கறி நீ திம்பியா? உன் சகோதரன் செத்து கிடக்கிறான், அவனுடைய கறியை நீ எடுத்து ருசிப்பியா? ஆனா பிறருடைய குறையை பற்றி பேசும் பொழுது சில ஜிலேபி பவுடர்கள் அங்கங்க கலர் மாதிரி, சோத்துல போட்டாலும் கலர் கொடுக்கும், ஸ்வீட்ல போட்டாலும் கலர் கொடுக்கும். பேசும்போது இனிமையா கேட்டு ரசிக்கிறீங்களே, உன் செத்த சகோதரனுடைய பிணமாக ஜனாசாவாக கிடக்கும் பொழுது அவன் கறியை எடுத்து திம்பியா? அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு கடைசி ஒரு வார்த்தை, உண்மையில உனக்கு இறை அச்சம் இருந்தால் பத்தக்குள்ள அல்லாஹ்வுக்கு நீ பயந்துக்கும். ஏன்னா மற்ற எவ்வளவு அசிங்கமான மோசமான பாவங்கள் எல்லாம் இருக்குங்க. இந்த புறம் ஒன்று வந்து விட்டால் மொத்தத்தையும் நாசமாக்கி விடும். உன் நன்மை நீ இழந்துட்டு இருக்க, நாளைக்கு வருவான் அல்லாஹ், இவன் என்ன திட்டினா, என்னை பற்றி பேசினா, எதை கொடுப்ப? நீ ஊர்ல உள்ள சொத்தை எடுத்து கொடுப்பியா? உன் வீட்டை எழுந்து கொடுப்பியா? உன் வாகனத்தை கொடுப்பியா? அட நீ செய்த கொஞ்ச நன்மை தான் அவனுக்கு கொடுப்ப. நீ அது புரிஞ்சுக்கோ. புறம் பேசுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிவு செய்து, பிறருக்கு தீங்கிழைக்காம, பிறருடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்காம, நோண்டாம, துருவி ஆராயாம உங்களுடைய நிலை என்ன? நான் நாளைக்கு மௌத்தா போன என் நிலை என்ன? அது யோசிங்க. இதெல்லாம் வராது. அப்போ அத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உயர்ந்த பண்புகளை, செயல்பாடுகளை, விஷயங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.